ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரவை புட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1 கப் ரவையும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அது அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கைப்பொறுக்கிற சூட்டில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரவையை நல்லா பூ போல் கலந்து எடுத்த பிறகு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதில் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே ருசியான ரவை புட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.